Next, in a detailed estimate, the provision for work charged establishment is usually. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1.5% to 2% of the estimated cost. இது என்ன pessimistic time கொடுத்துருக்காங்க 7, optimistic time 3 and most likely time 5. Then find expected time கேட்டிருக்காங்க. expected timeக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா T0 plus 4Tm plus TP divided by 6. ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கிடச்சிரும். T0 அப்படிங்கிறது ஆப்டிமிஸ்டிக் டைமை குறிக்கக்கூடியது 3, TM அப்படிங்கிறது மோஸ்ட் லைக்லி டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5, இப்போ டிபி அப்படிங்கிறது 7 குறிக்கும், பெசிமிஸ்டிக் டைமை குறிக்கும். சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 5 அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும். ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். 103 என்ன சொல்கிறாங்க, இன் டாக்கியோமெட்ரிக் சர்வேயிங் த அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் வேல்யூ வேரியிங் ஃப்ரம் டேஸ் இன் ஏ அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோக்கஸிங் டெலிஸ்கோப். இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேரி ஆகும் எக்ஸ்டர்னல் ஃபோக்கஸிங் டெலிஸ்கோப்பில் 30 சென்டிமீட்டர் டு 60 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, விச் மெத்தட் ஆஃப் கான்டூரிங் இஸ் மோர் சூட்டபிள் ஃபார் ஹில்லி டெரைன் அண்டுலேட்டட் டெரைன்க்குலாம் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம் கான்டூர் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்கியோமெட்ரிக் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். இது நம்ம கிளாஸஸில் சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட், a lighthouse is visible just above the horizon at a certain station at the sea level. The distance between the station and the lighthouse is 50 km. Find the height of the lighthouse. சிம்பிளாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 0.0673 into 50 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் 168.38 மீட்டர் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், டிட்டர்மைன் த டார்ஷனல் மூமெண்ட் ஆஃப் த ஷாஃப்ட் transmit 736 kilowatt at 200 rpm. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா பவருக்கு 2πnt டிவைடட் பை 60. ஓகேவா, இது எதில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பவர் வந்து வாட்டில் நமக்கு கிடைக்கும். ஓகேவா, பவர் எதில் கிடைக்கும், வாட்டில் நமக்கு கிடைக்கும். இங்கே கிலோ வாட்டில் கொடுத்துருக்காங்க, இதை வாட்டு கன்வெர்ட் பண்ணி இந்த வேல்யூவை வாட்டு கன்வெர்ட் பண்ணி இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா இந்த டீ மட்டும் நமக்கு தேவைப்படும். டீயை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க டார்ஷனல் மூமெண்ட். இல்லை மற்றெல்லாம் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். உங்களுக்கு சால்வ் பண்ணதை டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 35.14 மெகா நியூட்டன் எம்எம். அப்புறம் இதுக்கு நமக்கு ஆன்சர் வந்து டார்ஷன் வந்து நியூட்டன் மீட்டரில் கிடைக்கும். நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா மெகா நியூட்டன் எம்எம்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு சிம்பிளான கொஸ்டின் தான். எஸ் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இஸ் லோடட் அஸ் ஷோன் இன் த ஃபிகர். The maximum shear force in the left support of the beam will be. இந்த இடத்துல எவ்வளோ அதோட ஃபோர்ஸ் இருக்கும், ரியாக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் டோட்டல் லோட் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிடணும். எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டல் லோட் 4W அப்படிங்கிறது வரும். அப்புறம் மொமெண்ட் அட் ஏ வந்து 0 அப்படின்னு எடுத்துகிட்டு கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆர்ஏ ஆர்பியோட வேல்யூவை சால்வ் பண்ணிடலாம். இதுக்கு என்ன ஆன்சர்னா 2W அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். A shallow foundation is defined as foundation which has depth less than its width. ஓகே, டெப்த் கம்மியாக இருந்தால் ஷாலோ ஃபவுண்டேஷன் சொல்லணும், டெப்த் அதிகமாக டீப் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டெப்த் லெஸ் தென் இட்ஸ் வித் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். அக்கார்டிங் டு ரான்கைன்ஸ் ஃபார்முலா த மினிமம் டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷன் வென் Q = 180 kN/m², gamma 20 kN/m³ and phi 30 degree. இதுக்கு ஃபார்முலா நம்ம வந்து சொல்லியிருப்போம், கிளாஸஸில் சொல்லியிருப்போம். அப்புறம் டெஸ்ட்லேயும் இந்த கொஷின் வந்து ஆட் பண்ணியிருப்போம். என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிக்கு Q டிவைடட் பை காமா இன்ட்டு 1 - sin phi டிவைடட் பை 1 + sin phi ஹோல் ஸ்கொயர். பைக்கு பதில் அந்த வேல்யூ போட்டிங்கன்னா sin 30 வரும். sin 30 அப்படிங்கிறது 1/2. அப்போ 1 - 1/2ன்னு மேலே இருக்கும், கீழே அதே மாதிரி பைக்கு பதிலாக 30 டிகிரி போடுவீங்க. 1 + 1/2ன்னு இருக்கும். இதை ஸ்கொயர் பண்ணணும், இங்கே மேலே ஹாஃப் ஆயிரும், இது 3/2 அப்படின்னு கிடைக்கும். ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் சால்வ் பண்ணும்போது 1 மீட்டர் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, சிம்பிளாக நீங்கள் சால்வ் பண்ணாலே ஆன்சர் வந்துடும், கால்குலேட்டர் தேவை அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதுவும் அதே மாதிரி தான். நம்ம இதே சம்மு வந்து நம்ம இந்த மாதிரி மாடலில் நிறைய டெஸ்ட்டில் ஆட் பண்ணியிருப்போம். அதாவது ஃப்ளோ நெட்டில் நம்ம என்ன எப்படி கண்டுபிடிப்போம், Q = KH into NF, number of flow channel divided by number of drop. number of flow channel கொடுத்துருக்காங்க, number of drop கொடுத்துருக்காங்க, Kயும் கொடுத்துருக்காங்க, பெர்மியபிலிட்டியோட வேல்யூ, H வந்து ஹெட், லாஸ் ஆஃப் ஹெட் வந்து 10 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இதை என்ன பண்ணணும், எம்எம்மில் இருக்கிறத
மீட்டர் per செகண்டுக்கு மட்டும் கன்வெர்ட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணால் போதும். என்ன ஆன்சர் கிடைக்கும்? 0.000125 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? அந்த கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நமக்கு சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி 125 அப்படின்னு வந்தாலே நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஏன்னா எதுலேயுமே 125 வந்து கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதில் ஒரு 125 இருக்குது, 0.00125 அப்படின்னு இன்னொரு ஆப்ஷனில் இருக்குது. ஓகேவா? இதில் 3 0 இருக்குது, இன்னொரு ஆப்ஷனில் 2 0 இருக்குது. இப்படின்னா தான் நம்ம யூனிட்டை கன்வெர்ட் பண்ணி கரெக்டாக போட வேண்டியிருக்கும். இப்போ நமக்கு இதை சால்வ் பண்ணும்போதே, இந்த ஃபார்முலாவில் போட்டு சால்வ் பண்ணும்போதே எக்ஸாம்பிளுக்கு 125 அப்படிங்கிற மாதிரி அந்த ஆன்சரில் கிடச்சிது அப்படின்னா ஈஸியாக இதை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு. All compression member are designed for a minimum eccentricity of load in two principal direction. The minimum eccentricity should be எவ்வளோ மினிமம் எசென்ட்ரிசிட்டி லிமிட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 mm அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? செல்ஃப் ஹைட் ஆஃப் அ ரூஃப் ட்ரஸ் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் மே பி அப்டைன்டு பை. இது பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாமுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு டெய்லி டெஸ்ட் வச்சுருப்போம். அதில் இந்த கொஸ்டின் வந்து அப்படியே இருந்திருக்கும். ஓகேவா? ஆப்ஷன் பி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். செல்ஃப் ஹைட்டு ரூஃப் ட்ரஸுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத. ஓகேவா? ஆப்ஷன் பி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், த அப்ளிகேஷன் ஆஃப் டேஷ் டயக்ராம் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் த ஓரியன்டேஷன் த ரன்வே டு கெட் த டிசைடு விண்ட் கவரேஜ். என்ன நமக்கு தெரிஞ்சது தான், எல்லாத்துக்குமே தெரியும். இது என்ன? விண்ட்ரோஸ் டயக்ராம். நெக்ஸ்ட்டு, detonators contain explosive material and are fixed to the rail by means of clips. This type of signal, இதுக்கு என்ன சிக்னல் வந்து யூஸ் பண்ணுவோம்? ஓகேவா? இதில் ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆப்ஷன் டி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ஃபார் த ப்ரொபோஸ்டு ரன்வே ஸ்டேட்டட் இன் இஃப் த ஏரோட்ரோம் ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் இஸ் 17.2 டிகிரி செல்சியஸ் த நெட் டிசைன்டு லென்த் ஆஃப் த ரன்வே இஸ். இதில் அந்தளவுக்கு டேட்டா உங்களுக்கு வந்து கொடுக்கல, இன்சஃபிஷியன்ட் டேட்டாவாக இருக்குது. இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கான மார்க் கொடுக்கறதுக்கு வந்து உங்களுக்கு சான்சஸ் இருக்குது, அதனால் வெயிட் பண்ணுவோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் யூஸ்டு ஃபார் த ஒர்க் ஆஃப் சப்போர்ட்டிங் எ பில்டிங் டு ஸ்ட்ரென்தன் ஆர் ரினியூ இட்ஸ் ஃபவுண்டேஷன். இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் பின்னிங். அண்டர் பின்னிங்கிறது கரெக்டான ஆன்சர். சம் ஆஃப் அ ட்ரெட் அண்ட் எ ரைஸ் டைமென்ஷன் ஆஃப் ஸ்டேர் கேஸ் மஸ்ட் லை பிட்வீன் 40 to 45 சென்டிமீட்டர். ஓகேவா? நம்ம ஸ்டேர் கேஸ் கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து நம்ம சொல்லியிருப்போம். Next 118, if the compaction factor is 0.95, what is the slump in mm? Compaction factor கொடுத்துட்டு ஸ்லம்போட வேல்யூ கேட்டிருக்காங்க. 150 to 175. அந்த ஒர்க்கபிலிட்டி ரிலேட்டடாக ஒரு டேபிளர் காலம் இருக்கும், அதில் இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், த முல்லர்-பிரெஸ்லா பிரின்சிபல் இஸ் அப்ளிகபிள் டு கெட் இன்ஃப்ளூயன்ஸ் லைன் ஃபார் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோர்ஸஸ் அண்ட் மொமெண்ட் அட் எனி செக்ஷன். எனி செக்ஷனுக்கு நம்ம இந்த பிரின்சிபலை யூஸ் பண்ணலாம். முல்லர்-பிரெஸ்லா பிரின்சிபலை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதனால் ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ வித் ரிகார்ட் டு த ஃப்ளெக்சிபிலிட்டி மெத்தட் ஆஃப் அனாலிசிஸ். என்ன அப்படின்னா இதுக்கு லாஸ்ட் ஆப்ஷன், தி மெத்தட் இஸ் யூஸ்டு ஃபார் அனாலிசிஸ் ஆஃப் இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸ் வித் லெஸ்ஸர் டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினேசி. 121 பாருங்கள், த திக்னஸ் ஆஃப் ஓசோன் லேயர் இஸ் மெஷர்டு இன் டாப்சன் யூனிட். டாப்சன் அளவி, அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதோட ஓசனோட திக்னஸை மெஷர் பண்ணுவோம். பொல்யூஷன்லேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரே டாப்பிக்கில் இருந்து நிறைய கேட்ட மாதிரி இருந்தது. ப்ரீஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஸ்ட்ரெஸ்க்கு உள்ளேயே ஒரு 3-4 கொஷின் கேட்டுட்டாங்க. அதே மாதிரி பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன்லேருந்தே கிட்டத்தட்ட 1 to 3 கொஷின் கிட்ட கேட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் நம்ம பார்த்தோம், பிரைமரி ஏர் பொல்யூட்டன்ட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஓசோன் லேயர், இதில் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்லேருந்து அதிகமாக வெளிவரக்கூடிய கேஸ் என்ன, பொல்யூட்டன்ட் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது முன்னாடிலாம் அந்த ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் தான் அதிலேருந்து கேட்பாங்க. இப்போ எது எப்படி கேட்குறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. எவ்வளோ டாபிக் இருக்குது, ஏன் இப்படி ஒரே டாப்பிக்லேருந்து மொத்தமாக கேட்குறாங்க அப்படிங்கிறதும் புரியலை. முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீஸ்ட்ரெஸ்லேருந்து ஃபுல்லாகவே கேட்டிருந்தாங்க. ப்ரீஸ்ட்ரெஸ்லேருந்தே கிட்டத்தட்ட 3-4 கொஸ்டின் கிட்ட கேட்டிருந்தாங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னாலும் இந்த பைல் ஃபவுண்டேஷன், பைல் டாப்பிக்கில் மட்டுமே அதுக்கு உள்ளேருந்து ஒரு 2-3 கொஸ்டின் கிட்ட கேட்டிருந்தாங்க. ஓகே, வேரியஸ் டாபிக்ஸ் இருக்குது, ஆனாலுமே ஒரு இண்டிவிஜுவலான டாப்பிக்லேருந்து நிறைய கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்குது. த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஹார்ம்ஃபுல் பிரைமரி கேஸஸ் பொல்யூட்டன் ஃபவுண்ட் இன் வெஹிகுலர் எமிஷன். நமக்கு தெரிஞ்சது தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு தான் அதிகமாக அந்த ஆட்டோமொபைல்ஸ் அதிலேருந்து வெளிவரக்கூடியது. அமாங் த ஃபாலோயிங் த ஒன்லி செகண்டரி பொல்யூட்டன். பார்த்தீங்கன்னா மறுபடியும் பாருங்கள் பொல்யூஷனில் தான் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 கொஸ்டின் ஆச்சு.
இப்போ இது என்ன ஓசோன். முன்னாடி என்ன கேட்டிருந்தாங்க, பிரைமரி ஏர் பொல்யூட்டன் என்னன்னு கேட்டிருந்தாங்க, இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். இதில் செகண்டரி ஏர் பொல்யூட்டன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஓசோன் அப்படிங்கிறது கரெக்டு. The type of canal alignment which involves maximum cross drainage work. எங்கே நமக்கு மேக்ஸிமம் கிராஸ் ட்ரைனேஜ் ஒர்க் வந்து தேவைப்படும்னு கேட்டிங்கன்னா கான்டூர் கனால் அப்படிங்கிறது இதுக்கு கரெக்டான ஆன்சர். நம்ம இது கிளாஸஸில் சொல்லியிருப்போம். அதாவது வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங்கில் போயிட்டு கிராஸ் ட்ரைனேஜ் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எந்த கனால், நம்ம 3 டைப் ஆஃப் கனால் இருக்கும், ரிட்ஜு, வாட்டர் ஷெட் கனால், அப்புறம் கான்டூர் கனால், சைட் ஸ்லோப் கனால், 4 டைப் இருக்கும். இதில் அதிகமாக நமக்கு எதுக்கு கிராஸ் ட்ரைனேஜ் ஒர்க்கு தேவைப்படும், எதுக்கு மினிமமாக தேவைப்படும் அப்படிங்கிறத அந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். இரிகேஷன்லேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம நடத்துனதுலேருந்தே கிட்டத்தட்ட ஒரு 4 கொஷின் அப்படியே கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடியும் அந்த டியூட்டி அப்படிங்கிற அந்த ப்ராப்ளம் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் கிராஸ் ட்ரைனேஜ் ஒர்க்லேருந்து இன்னொரு கொஷின் கேட்டிருந்தாங்க, சூப்பர் பேசேஜ், சைஃபான், இந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருந்தாங்க. இப்போ கிராஸ் ட்ரைனேஜ் ஒர்க் வந்து எதுக்கு அதிகமாக பண்ணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, கான்டூர் கனால். அப்புறம் இன்னொன்று அந்த எஃபெக்டிவ் ரெயின்ஃபால் அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து பார்த்தோம். ஓகேவா, அதுவுமே நம்ம கிளாஸஸில் கவர் பண்ணதான். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 கொஷின் நம்ம கவர் பண்ணதுலேருந்தே கேட்டிருக்காங்க. இன்னொன்று ஹைட்ராலஜியில் யூனிட் ஹைட்ரோகிராஃப், அதில் நம்ம ஷெர்மன் அப்படிங்கிறதும் நம்ம கவர் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு கேரட் டயக்ராம், கெனடிஸ் தியரி, கேரட் டயக்ராம், இதுவுமே நம்ம கவர் பண்ணியிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே அதுக்குள்ளேருந்து தான் வந்திருக்கு. இந்த வீடியோலாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே தெளிவாக ஆன்சர் பண்ண முடியும். ஆனால் யாருமே அதை அந்தளவுக்கு டெப்த்தாக பார்க்குறதில்ல, கம்மியாக தான் அதுக்கான எஃபோர்ட்டே நீங்கள் போடுறீங்க. ஓகேவா, ஒரு வீடியோ பார்த்தோம் அப்படின்னா தெளிவாக பார்த்துருந்தீங்க, ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இந்த கொஷின் எல்லாத்துக்குமே உங்களால் ஆன்சர் பண்ண முடிஞ்சிருக்கும், ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா. நெக்ஸ்ட், இன் கேஸ் ஆஃப் டைவர்சன் ஸ்ட்ரக்சர் ஆன் பெர்மியபிள் சாயில் த டேர்ம் பைப்பிங் இஸ். இது எது குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் இனிஷியேட்டட் பை பாயிலிங்கை வந்து குறிக்கும். ஆப்ஷன் டி அப்படிங்கிறது கரெக்ட். நெக்ஸ்ட்டு, பெர்னௌலிஸ் ஈக்குவேஷன் இஸ் டெரைவ்டு மேக்கிங் அசம்ஷன். இது நம்ம கிளாஸஸில் சொல்லியிருப்போம். பெர்னௌலி வந்து என்ன அசம்ஷன் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா SII அப்படின்னு சொல்லியிருப்போம். இர்ரோட்டேஷனல், இன்கம்ப்ரெசிபிள் அப்படிங்கிற மாதிரி வரும் இதில், ஸ்டெடி, நான் விஸ்கஸ். ஓகேவா, ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர்.